எல்லாருக்கும் வணக்கம். ஃபிஷ் இஸ் த ஹெல்தியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக் ரெசிபி எட் வெரி டேஸ்டி டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. ஸ்பெஷல் மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி செய்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் 1 kg ஷீலா ஃபிஷ் எடுத்துருக்குறேன். ப்ளெயின் வாட்டரில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வாஷில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணுங்க. அப்படி பண்ணால் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். ஃபிஷ் முதல்ல ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மசாலாவில் சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதிக நேரம் மேரினேட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 15 to 20 minutes மேரினேட் பண்ணால் போதும். ஒரு பேன் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி மறுபடியும் மசாலாவில் சேர்க்க போகிறதுனால அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலாக ஒரு 3 to 4 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 2 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்சை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்குறதுனால ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கிடைக்கும் மசாலாவுக்கு. அது இல்லாமல் ஃபிஷ் உடையாமல் வரும். அதே பேனில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும். இதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயமோ இல்லை புளி தண்ணியோ சேர்க்க போகிறதில்ல. மசாலா நல்லா வெந்து ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ் பீசஸை சேர்த்துடலாம். ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரைலேயும் மசாலா அரைக்கும் பொழுதும் நம்ம உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஃபிஷ் பீசஸையும் சேர்த்ததுக்கப்புறமா கவர் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க விட்டால் போதும். 5 minutes ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். நல்லா வெந்து வந்திருக்குது. அரோமேட்டிக் ஃபிஷ் மசாலா இஸ் ரெடி. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 hour to 45 minutes அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா அப்சார்ப் ஆகணும். It tasted amazing with chapati. நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் இது கூடவும் ட்ரை பண்ணலாம். Thanks for watching. Subscribe to my channel for more such delicious recipes. நன்றி, வணக்கம்.